பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த ரெண்டு சக்கரங்களுக்கிடையே தான் உருண்டோடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல நமது இந்த உடல் எனும் வாகனம், இந்த வாகனம் தடையில்லாம ஓடுறதுக்கு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த உயிர் தான். இந்த வாகனத்தை எங்க போய் சேரணுமோ, இந்த சேர வேண்டிய இடத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு ஓட்டுநராக, ஒரு டிரைவராக இருக்கக்கூடிய மனம், அதாவது உடல் உயிர் மனம், இந்த மூன்றுமே வளத்தோடும் நலத்தோடும் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அந்த உடலினை உறுதி செய்யக்கூடிய சிறப்பானதொரு பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும், சித்தர் கலையாம் காயகல்ப பயிற்சி தான். காயம்னா உடல், கல்பம் என்றால் உறுதி செய்வது. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அப்படின்னு சாமிஜியோட பாடல், குருவணக்க பாடல் இருக்கு. அந்த தந்தை தாய் அந்த செர்பு ஜனிக்கும் அது போதே பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மா இருந்து ஜைகோட் சொல்லுவாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இந்த வைட்டல் ஃப்ளூயிட், இந்த வித்து, அந்த திரவம் வந்து பாத்தீங்கன்னா சுரக்க ஆரம்பிச்சிடுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது உடல் கட்டமைப்பிற்கு உதவுகிறது. உடல் அதாவது மூளை பகுதியில் தான் அது சுரக்கிறது. அதோட பிறப்பிடம் மூளை பகுதி. உடல் கட்டமைப்பு வேலை முடிந்தவுடன் அந்த உடல் வளர்ச்சிக்கு பிறகு மூளை பகுதியிலிருந்து தண்டுவிடத்தின் வழியாக மூலாதாரம் வந்து சேருது. அதுதான் என்ன இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு. அங்க வரும்போது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடாக மாற்றம் பெறுது. சரி, உடல் கட்டமைப்பு வேலை முடிஞ்சாச்சு, அதோட தேவை இல்லை. அப்ப என்ன ஆகும், அது வாழ்நாள் முழுக்க சுரந்துகிட்டே தான் இருக்கும். மூளையில சுரக்கும், தண்டோடத்தின் வழியா வரும், மூலாதாரத்தில் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உபரியாக இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த வித்து திரவம் அது ஒரு கழிவு தான். அது வெளியேற எழும் அந்த உணர்ச்சி நிலைதான் பாலுணர்வு வேட்கை. இதற்குத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திருமணம் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒப்பந்தம், அந்த நிகழ்ச்சி மூலம் முறைப்படி அது முறைப்படுத்தப்பட வேண்டும், முறையாக அது வந்து அந்த கழிவு வெளியேறணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் சொல்லலாம். அதை ஏற்படுத்தியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா ஓட்டங்கள் இருக்கு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இது முக்கியமான இந்த மூன்று ஓட்டங்கள். இதுல தடையோ தேக்கமோ ஏற்பட்டா அது உடலுக்கு பொருந்தாத ஒரு உணர்வாக நம்ம உணர்றதுதான் வலி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வலி ஏற்பட்ட உடனேயே அதை சரி செய்வதற்கு உயிர் துகள்கள் தடை ஏற்பட்ட இடத்திற்கு ஓடி வருமா. எவ்வளவு ஒரு ஒரு இயற்கை வந்து எவ்வளவு அழகா இந்த உடலை வந்து டிசைன் பண்ணிருக்கு பாருங்க. வந்து என்ன கூட தன்னோட சுழலும் வேகத்தை அதிகரிச்சு அதிகமான ஜீவகாந்த ஆற்றலை உற்பத்தி செய்து அந்த வலிய கொஞ்ச நேரத்திலேயே போக்கிடுமா. உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த தன்மை இயற்கையாகவே உயிர் துகளுக்கும் ஜீவகாந்தத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி ஜீவகாந்தம் அளவுக்கு மீறி மின் சக்தியா மாறி அது அந்த மின் குறுக்கு, மின் சக்தியா மாறும் இல்லையா, அந்த மின் குறுக்கு, அதை ஷார்ட் சர்க்யூட் சொல்றாங்க இல்லையா, அது ஏற்படும் பொழுது அந்த வழிதான் நோயாக மாறுகிறதுங்கிறாங்க. அந்த வழி நீடித்து இன்னும் பரவிக்கொண்டே இருக்குமானால் நம்மளுடைய அணு அடுக்கு சீர்குலைகிறது. பல நாட்கள் நீடிப்பதை தான் நோய்னு சொல்றோம். அந்த நோய் உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலை வீணாக்கும் ஓட்டை அப்படிங்கிறாங்க. இப்போ நோயின் தீவிரத்திற்கு ஏற்ப அதன் மூலம் செலவாகும் ஜீவகாந்தத்தின் அளவிற்கு ஏற்ப நிமிடங்களிலேயோ மணிக்கணக்கிலேயோ நாட்களிலேயோ மாதங்களிலேயோ ஆண்டுகளிலேயோ உடலில் உள்ள காந்த ஆற்றல் முழுவதுமாக வறண்டு போயிடும். அதன் விளைவாக என்னாகும், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இதுல ஒரு தடை, அந்த ஓட்ட தடை ஏற்பட்டு ஒரு சீர்கேடு,
உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்னாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். உடலில் உள்ள ஆற்றல் முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஈடு செய்ய முடியாத நிலையில தான் உடல் இயக்கங்கள்லாம் நின்று போவதை மரணம் அப்படின்னு சொல்றாங்க. வித்து சக்தி முழுவதுமா வெளியேறி விடுவதுதான் இதன் காரணம். ஏன்னா அங்க அந்த போதுமான ஆற்றலை ஈடு செய்ய முடியல. அப்ப அந்த இடத்துல அந்த வித்துக்களை உடைந்து அந்த வித்து சக்தி முழுவதுமாக வெளியேறுறது, வெளியேறி மரணம் சம்பவிக்கிறது. அதாவது எப்படி ஒரு பேட்டரியில அது இந்த பவரை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும், அது போல விந்துநாதம் உயிர் துகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கு. விந்துநாத ஆற்றலை எந்த அளவுக்கு தரத்தோடும் திறத்தோடும், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அதோட வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உயிர் துகளோட எண்ணிக்கை குறைவுபடாமல் இருக்கும். இந்த ரெண்ட பொறுத்துதான் உடல்நலம் மனவளம் காக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வை பிராட்டியர் ஒரு அழகான பாடல். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை, எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் கொல்லானாம் நாடு. இளம் தலைமுறையினர் இந்த வித்தோட மதிப்பு தெரியறதில்லை. வித்து சக்தி தான் உயிர் துகள்களை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அந்த உயிர் துகள்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கை குறைவிடாமல் இருக்கோ அந்த அளவுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இந்த வித்தின் மதிப்பு அது தெரியாததுனால கிடத்து நீரை இறைப்பதற்கு சமமாக அதிகமாக முறை தெரியாம அந்த மதிப்பு தெரியாம செலவழிக்கிறாங்க, விரயம் செய்யறாங்க. ஒரு கிணத்திலிருந்து நீர் இறைக்காமல் விட்டாலும் அந்த கிணறு தூர்ந்து போயிடுமா. அது போல விந்துநாதம் வெளியேற்றமின்றி இருப்பதும் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லி சொல்றாங்க. ஒரு கிணத்து நீர் அளவுக்கு மீறி நீர் இறைத்தால் அந்த கிணறு எப்படி வற்றி விடுமோ அது போல அடிக்கடி விந்துநாதம் வெளியேற்றம் செய்தாலும் உடல் நலம் குன்றி போகும். கிணற்றில் முறையாக நீர் இறைத்துக் கொண்டு வந்தால் அந்த கிணற்று நீர் எப்படி வற்றாமல் வருடக்கணக்காக நீர் கொடுத்து கொண்டே இருக்குமோ அது போல அளவோட விந்துநாதத்தை வெளியேற்றினால் நோயின்றி நீண்ட நாள் வாழலாம். இதைத்தான் நம்ம காயகல்ப பயிற்சியில செய்யறோம். அப்ப மூளையில சுரக்கிறது, மூளையிலேருந்து சுரந்து உடல் கட்டமைப்புக்கு பயன்படுது. இப்ப கட்டமைப்பு வேலை முடிஞ்சாச்சு, மூலாதாரத்துக்கு நமக்கு கீழே வருது. அங்கிருந்து நமக்கு எக்ஸஸா இருக்கிற அந்த விந்துநாத திரவம் வெளியேறணும், முறையாக பயன்படுத்தப்படணும். திருமணம் பந்தத்தின் மூலம் அந்த அந்த நேரம் போக அது இருக்கிறது என்ன பண்றோம், காயக்கல்ப பயிற்சியில மறுசுழற்சி பண்ணணும். என்ன பண்றோம், அந்த உபரியாக உள்ள வித்து சக்தியை பதங்கப்படுத்தி அதன் பிறப்பிடமான மூளைக்கு திரும்ப எடுத்து போய் அந்த ஆற்றலை உடல் முழுவதுமாக பரவச் செய்கிறோம். இயற்கைக்கு முரணான இந்த வாழ்க்கை முறை புலன் மயக்கம் என்ன ஆகுது, நமது வித்து சக்தியை விரயமாக்குகிறதுங்கிறாங்க. முரண்பட்ட இந்த வாழ்க்கை முறை, நேரத்துல சாப்பிடுறது இல்ல, நேரத்துல தூங்குறது கிடையாது, பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறது, இந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு மாறுபட்ட இந்த நம்மளுடைய இருக்கும் இடத்துக்கு மாறுபட்ட உடலுக்கு ஒவ்வாத ஜீரண ஆற்றலுக்கு விட அது எந்த அளவுக்கு ஜீரண சக்தி நமக்கு கொடுக்க முடியுமோ இந்த உடல், அதை தாண்டி உணவு முறையாகட்டும், அன்றாட வாழ்க்கை முறையாகட்டும், அந்த லேட் ஈவினிங் லேட் நைட் உட்கார்ந்து வேலை செய்யறது, இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை. அந்த அந்த மாதிரி முரண்பட்ட வாழ்க்கை முறையில என்ன ஆகும், இதெல்லாம் என்ன ஆகும்னா வித்து சக்தியை நீத்து போக செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்ப வித்து சக்தி நீத்து போனா உயிர் துகள்களோட எண்ணிக்கை குறையும். வித்து சக்தி எந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உயிர் துகள்களை அது
பிடிச்சு வச்சிருக்கோம். அதுதான் நமக்கு காயகல்பம் கொடுக்கறது. சரி, இப்ப சயின்டிபிக்கா பார்ப்போம். ஏன்னா இப்ப வந்து முன்னோர்கள் நமக்கு ஆழ்ந்த தவத்தில் இந்த காய்கல்பத்தை பத்தி திருமூலர் சித்தராகட்டும், நிறைய சிவபாக்கியர் ஆகட்டும், அவ்வை பிராட்டி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க காய்கல்ப பயிற்சி பத்தி. ஆனாலும் நமக்கு இப்போ இப்ப இருக்கிற இந்த நவயுக காலத்துல சயின்டிபிக் ரீசனோட எடுத்து சொல்லும் போதுதான் அது ரீச் ஆகுது எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாற்றம் அடைகிறது. அந்த 7வது தாது இந்த நாதத்திலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுத்த சக்தி, அதுதான் ஓஜஸ் சக்தி. எக்டோபிளாசம்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு செல்லுலையும் காந்த சக்தி அது மின்சார சக்தியாக மாறுகிறதுங்கிறாங்க. அப்போ அந்த பேட்டரி என்று சொல்றோம் இல்லையா, அந்த மின்கலம் அதை தாக்காத அளவுக்கு தன்னைத்தானே தனக்குத்தானே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த செல்லுக்குள்ள ஒரு ஒரு இன்சுலேஷன் மாதிரி, ஒரு ப்ரொடெக்டிவ் இன்சுலேஷன் மாதிரி அந்த எக்டோபிளாசம் பயன்படுது அப்படிங்கிறாங்க. இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நாம யூஸ் பண்ற இந்த பேட்டரி எப்படி வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதோ அது போல விந்துநாதம் உயிர் துகள்களை உற்பத்தி செய்கிறது. விந்துநாதத்தை எந்த அளவு பாதுகாப்பாக சரியான முறையில் வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் உயிர் துகள்களும் நமக்கு இருக்கும். இப்ப உயிர் துகள்களோட எண்ணிக்கை நிறைய இருக்கும்போதுதான் நோய் எதிர்ப்பாற்றல் கூட, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வலுவோட இருக்கும். அழியர்ல கான்பரன்ஸ் நடத்திருக்காங்க. இது இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் முன்னாடியே ஒரு கான்பரன்ஸ் நடந்திருக்கு. சோ அதுல சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு போட்டோ ஷேர் பண்றேன்னா அது பாருங்க. இது நம்மளோட செல், நீங்க மெயின் ஸ்கிரீன்ல பாக்கலாம். இது நம்மளுடைய செல், நடுவில் நியூக்ளியஸ், அதுக்குள்ள குரோமோசோம். இந்த குரோமோசோம் கீழே பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வந்து டெலோமியர். அது எப்படி இருக்கும்னா நம்ம போடுற ஷூ லேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம காயக்கற்பு பயிற்சி செய்து வரும்பொழுது ஜென்ரலா என்ன ஆகும்னா, இந்த டெலோமியர் வந்து அதோட அளவு அதை குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டு முழுவதுமாக அது போகிறதுதான் அந்த செல்களோட, அதுக்கு நமக்கு என்ன தெரியும், செல்ஸ் வந்து நமக்கு உற்பத்தி ஆயிட்டே இருக்கும், அழிஞ்சு அழிஞ்சுகிட்டே இருக்கும், வரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த காயக்கல்ப பயிற்சி செய்யும் பொழுது இந்த டெலோமியர் அளவு குறையறது இல்லைன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டெலோமியர் அளவு குறையாத போது செல்களோட எண்ணிக்கை இருக்கு. அப்ப செல்கள் நிறைய இருக்கும்போது நமக்கு தெரியும், இளமையோட வைக்க உதவுதுன்னா கூட சொல்றோம் இல்லையா, தோள்கள் சுருக்கம் இல்லாம இருக்குங்கிறோம், அப்படின்லாம் சொல்றோம். சோ அந்த அளவுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டும், உடல்ல வந்து அந்த ஆற்றலோட இருக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதற்கு நமக்கு காயக்கல்ப பயிற்சி அவ்வளவு ஒரு உதவியா இருக்கு. சோ அத்தனை பலன்கள் உள்ள இந்த காயக்கல்ப பயிற்சியை பத்தி நாம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றதை நம்ம செய்துகிட்டே வரணும். இப்போ பொதுவான பலன்கள் பார்ப்போம். நமக்கு வந்து எப்படிலாம் இந்த காயக்கல்ப பயிற்சி எத்தனை நமக்கு பலன்கள் கொடுக்கறது அப்படின்ட்டு. நல்ல பசி உணர்வை தூண்டுகிறாங்க. ஏன்னா நம்ம இந்த காயக்கல்பம் செய்ய செய்ய உடல்ல நோய் எதிர்ப்பாற்றல் கூட கூட, உடல்ல நம்ம நிறைய மண்டலம் இருக்கு, ரத்த மண்டலம் இருக்கு, எலும்பு இருக்கு, ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் சீராக இயங்க ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஓட்டங்கள் சீராகும் போது ஒண்ணு ஒண்ணா நமக்கு உடல்ல சரியாக ஆரம்பிக்கிறது. நல்ல பசி உணர்வு நமக்கு வருது. பசிச்சு சாப்பிடுறதா பசித்து புசின்னு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி நல்ல தூக்கம் வருதுங்கிறாங்க. உறக்கம், அந்த உறக்கமின்மை பிரச்சனை எவ்வளவு பேருக்கு நாங்க ஒரு குளோபல் இஷ்யூனே சொல்லலாம். தூக்க பிரச்சனையில அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ட் லைஃபா இருக்கு. சோ நம்ம இந்த மன அழுத்தம் குறைகிறதுங்கிறாங்க காயகல்ப பயிற்சி செய்வதன் மூலம்.
இப்ப மன அழுத்தத்தோட கவலையோட பிரச்சனைகளோட இருக்கும் போதுதான் அந்த தூக்கம் பிரச்சனை வருது. அப்ப இந்த காயகல்ப பயிற்சி செய்ய செய்ய மன அழுத்தம் குறையிறது, அடுத்த உடனே தூக்கம் வருது. தைராய்டு சுரப்பி சீராக இயங்க ஆரம்பிக்கிறது, அந்த பிரச்சனை சீராகிறதுங்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ரொம்ப பெரிய கவலை உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே போகுது, ஏன்னா உடல் இயக்கம் இல்லை. நம்ம கூட அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உட்கார்ந்த இடத்துல வேலை 14 hours டுகெதர் ஒர்க் பண்றாங்க, உடல் அசைவே இல்லை. அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் என்ன ஆகுது, உடல் பருமன் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. காயகல்ப பயிற்சி செய்ய செய்ய 5 அளவு முறை, உணவு, உறக்கம், உழைப்பு, புலன்பம், எண்ணம், அது இயல்பாகுது. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த உடல் பருமன் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. உண்ண உணவு நல்ல ஜீரணமாகுது, ஜீரண சக்தி கூடுகிறது, கழிவுகள் முறையாக வெளியேறுகிறதுங்கிறாங்க. ஆஸ்துமா பிரச்சனை சரியாகுது, சைனஸ் பிரச்சனைக்கு சரியான தீர்வு இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்ரிட்டிஸ், பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இது. ஆர்த்ரிட்டிஸ் ஆண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் வருது, இது காமன் இஷ்யூன்னு சொல்லலாம். ஆரம்ப நிலை குணமாகிறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிகம் இருந்ததுன்னா கொஞ்சம் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம். மூல நோய் குணமாதுங்கிறாங்க. மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், நமக்கு முறையான தூக்கம் இல்ல, சரியான ஆழ்ந்த தூக்கம் இல்ல, பசி, முறை அத நேரம் தவறிய உணவு எடுத்துக்கிறது, இந்த ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மலச்சிக்கல் உண்டாப்படுது. அது இன்னும் கூட கூட இன்னும் அதுக்கு நமக்கு மூல நோயில கொண்டு போய்விடும். இதெல்லாம் காயகல்ப பயிற்சி மூலம் சரியாகுது அப்படிங்கிறாங்க. சிறுநீரகப்பை பலப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நினைவாற்றல், நமக்கு ஞாபக சக்தி நல்லா கூடும். பர்டிகுலர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா போக வேண்டியது, எல்லாருக்குமே தேவைதான் ஞாபக சக்தி. குழந்தைகளுக்கு, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஞாபக சக்தி அவ்வளவு முக்கியம். இந்த குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒழுக்கமான, நல்ல அந்த குணநலன்கள்ல தரமான குழந்தைகளா அவங்க நல்ல ஒரு ஜெனரேஷனை நம்ம இந்த காயகல்பத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். கண்டிப்பா எல்லாருமே நல்ல குழந்தைகளாக, அவங்க நல்ல மாமனிதர்களாக உயர்வு பெறுவாங்க. அல்சர் குணமாகுதுங்கிறாங்க. கேன்சர் நோய் கூட குணமாகறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. பக்கவாதத்தால் ஏற்பட்ட பின் விளைவுகள் குறையும் சொல்லி சொல்றாங்க. இன்னும் நிறைய நமக்கு பேசிக்கிறதுக்கு ஒரு சின்னதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான ஒரு நாள், உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. பெண்கள் தான் பெண்கள் அவ்வளவு ஒரு உயர்வான இடத்தை அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்துல பெண்களுக்கு அருமருந்தாக இந்த காயகல்ப பயிற்சி எப்படி உதவி செய்யறது நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பருவமா பார்க்கலாம். குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வராங்க, இந்த பூ பெய்தும் பருவம், மெனார்கி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சீக்கிரமே பெரிய மனுஷங்கள் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணமும் அந்த உணவு முறை, அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அப்ப வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்றது இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை. காயகல்ப பயிற்சி மெச்சூர் ஆகி 6 months கழிச்சு அந்த குழந்தைங்க செய்ய ஆரம்பிக்கணும். இந்த காயகல்ப பயிற்சி செய்து வரும் பொழுது இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி பிரச்சனைகள் சரியாகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்போ தெருக்கு தெரு, ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஏரியாலையும் அங்கங்க ஒரு 2 இன்ஃபெர்டிலிட்டி சென்டரான இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ இன்ஃபெர்டிலிட்டிக்கு சரியான தீர்வுன்னு சொல்லி காயகல்ப பயிற்சியை சொல்றாங்க. ஆழியார்ல நம்மளுக்கு தெரியும், காயகல்பா ரிசர்ச் ஃபவுண்டேஷன், நம்மளோட R&D இருக்கு தெரியும் உங்களுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ரிசர்ச் எடுக்கிறாங்க. ஒரு 50
மணமான தம்பதியர் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க 50 பேரை எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு நம்மளுடைய முழுமையான இந்த யோக பயிற்சிகள் காயகல்பம் மட்டும் இல்ல, உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, அந்த முழுமையான உடற்பயிற்சிகளோடு சேர்த்து உணவு முறையும் அவங்களுக்கு இந்த மாதிரி இதுலதான் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து முழு கண்காணிப்போட அவங்கள வழி நடத்தியதுல 50 தம்பதியர்ல 50 பெண்கள் 48 பேர் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன பண்ணணும், நம்பிக்கையோட நம்ம பயிற்சி செய்யணும். பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ப்ளீடிங், அந்த மாதவிடாய் காலங்கள்ல வர வயிற்று வலி, அந்த சோர்வு, இது எல்லாமே வந்து நாம தவறாது முறையாக செய்யும் இந்த காயகல்ப பயிற்சி மூலம் சரியாகிறது. அது கண் கூட நாங்க நிறைய சர்வீஸ்ல கூட நிறைய பேர் பாக்குறோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் சரியாயிட்டு வருது. வெள்ளைப்படுதல் சரியாகும் அப்படிங்கிறாங்க. திருமணமாகி கரித்தரித்த பெண்கள் பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம், அதாவது பிரசவம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். உங்க கருத்து நேரத்து நாள் முதல் அந்த 3 மாதங்களுக்கு பிறகு தொடர்ந்து அஸ்வினி முத்திரை போட்டுட்டு வரும்போது அந்த பயிற்சி எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு அந்த வலி லேபர் வார்டு போற வரைக்கும் குழந்தை பிறக்க வரைக்கும் போடலாங்கிறாங்க அஸ்வினி முத்திரை. அந்த வலியோட இன்டென்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும், சீக்கிரமே டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பலன்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம். அத்தனை பலன்கள் இருக்கு காயகல்ப பயிற்சியில. இது இல்லாம பெண்கள் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற பெண்கள் நிஜமாவே தலைவான கூட நான் பெண்ணே நான் சொல்றதை பத்தி நான் வந்து பெருமையா நினைச்சுதான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா டியூயல் ரோல் தான். வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கும் போக வேண்டிய ஒரு தேவையில இருக்காங்க. சோ பெண்களுக்கு வந்து அவ்வளவு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸ் ப்ரெஷரும் பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பெண்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிக்கிறது. அது எங்க பாத்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் 45 வயது 40 வயது தாண்டினோட 45 வயது ஆகும்போது மெனோபாஸ்ல அதுல ஆரம்பிச்சு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. நிறைய பேரை பாக்குறோம். சோ அவங்க வந்து நம்ம பயிற்சிகள் முழுமையான பயிற்சிகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சி எடுத்து செய்து வரும் பொழுது இது வந்து இந்த மெனோபாஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா கடந்துடுறாங்க. அதன் பிறகு மெனோபாஸ்க்கு அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லாம் கூட ஜெனரலா அந்த மெனோபாஸ் டைம்ல மூட் ஸ்விங் இருக்குங்கிறாங்க, ஓவர் பிளீட் இருக்குங்கிறாங்க, உடல் சோர்வு ரொம்ப இருக்கும், நிறைய சொல்றாங்க விஷயங்கள். சோ அதெல்லாம் இல்லாம ரொம்ப இயற்கையாகவே அது அது நின்னு போய் அதுக்கப்புறமும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அந்த ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க சொல்லி நிறைய பேரை பாக்குறோம். அந்த மாதிரி இது மாதிரி பெண்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு சர்வரோக நிவாரணியாக நமக்கு இந்த காயகல்ப பயிற்சி இருக்கு. நாம பண்ண வேண்டியது முதல்ல நாம செய்யணும் இந்த பயிற்சியை. நாம வந்து தொடர்ந்து விடாது நாம செய்து நம்மை சார்ந்தோருக்கும் நம்ம இதை ரெஃபர் பண்ணி நம்ம சொல்லணும். மன்றங்களுக்கு போய் கத்துக்கோன்னு சொல்லலாம். நமக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள்ல இங்க வர ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ஆன்லைன்லயே நமக்கு காயகல்ப பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படுது. காலை மாலை 2 வழி நடக்கும். நம்மளுடைய வெப்சைட் kundaliniyoga.edu.in அதுல போனீங்கன்னா அதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பயிற்சி விவரங்கள் எல்லாமே இருக்கு. அதுல 500 rupees அதுதான் சார்ஜ் உங்களுக்கு. காயகல்ப பயிற்சி கத்துக்கலாம். மன்றங்களுக்கு போய் நேரடி வகுப்புகளையும் கலந்துக்கலாம். நம்மளோட நோக்கம் வந்து அன்பர்கள் பயிற்சி நீங்க ரெஃபர் பண்றது. அவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா எய்தர் ஆன்லைனோ இல்ல நேரடி வகுப்புகளையும் கலந்துக்கலாம். அவங்க பயிற்சி கத்துக்கணும், அவ்வளவுதான். பயிற்சி கத்துண்டு செய்து முழுமையான பலன் பெற நம்ம ஒரு ஒரு உதவியா குரு புத்தரம் காணிக்கையா நம்ம இது செய்வோம். அந்த விதத்துல நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நமக்கு தரக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சி புக் கொடுத்த
குரு மகானுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் யோகியர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாமும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியாகவும் வாழ்ந்து நாமும் இருந்து சமுதாயத்தை உயர்த்துவோம் என்று கூறி மன மகிழ்வோடு இதை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.